வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு பர்த்டே போஸ்டர் தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனி ஒன் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு க்ளோஸ் அப்பாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து மேலே வந்து தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனுக்கும் ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பிளண்டை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒப்பாசிட்டியை வந்துட்டு மேலே இருக்கிறத ஒரு 15 இல்லைனா ஒரு 20க்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே அந்த ரெட் பார்டர் மாதிரி ஷோ ஆகும். கரெக்டாக உங்களுக்கு அது ஃபிட் ஆகிடும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ கேட்டகரியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஃபோட்டோ செட் பண்ணியிருப்பீங்க, அதே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் வேறு ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் அது நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ, மோஸ்ட்லி இப்போ எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி சென்டர்லையோ இல்லை சைடாவோ கொஞ்சம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அது வேணும் அப்படின்னா அதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அது கொஞ்சம் மேலே எடுத்து கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த டேன்றது மேலே சைடில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அது பார்க்க உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தேவை அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை ஜூம் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு ஏதாவது சென்டென்ஸ் வந்துட்டு நீங்கள் குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய சென்டென்ஸ் வரும். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒயிட் கலர் இல்லைனா பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒயிட்டு இல்லைனா பிளாக் ரெண்டுல ஏதாவது ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஒயிட்டை கொடுங்க, அப்போ தான் லுக்காக வந்து ஷோ ஆகும். பக்கா டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிடுங்க. ஸோ தேவையான அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், இந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ எப்படி செட் பண்ணியிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் எப்படி வந்துட்டு கலர் கரெக்ஷன்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எகைன் பாருங்கள் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூல் இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அது நீங்கள் லைட்டாக உங்கள் கையில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வரும். ஸோ அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் ஃபோட்டோஸ் கரெக்டாக வந்து செட் ஆகுதோ ஒவ்வொன்றையுமே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எந்த இது வேணுமோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போர்ட்ரைட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத் வரும், அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. மறுபடியும் கீழே அந்த டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
டீட்டெயில்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஆகும். அது வேணுன்ற அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே போஸ்டரை சிம்பிளாக எடிட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.